ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டேயில் நான் என்னெல்லாம் படித்தேன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கிஷபா அகாடமியோட டெஸ்ட் 8 தான் இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது வந்து ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய சமுதாய உருவாக்கம், அந்த 11th இருக்குல்ல அந்த லெசன் தான் கொடுத்துருந்தாங்க. நான் மார்னிங்கே வந்து ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நினச்ச மாதிரியே ஒரு 1 ஹவர்லேயே நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் தான், அதுவும் 12th எக்கனாமிக்கில் இந்த 5வது பாடம் கொடுத்துருந்தாங்க. பணவியல் பொருளியல் இந்த லெசன் தான் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு கஷ்டமான டாப்பிக்காக இருக்கிறது வந்து இந்த பணவீக்கம் பணவாட்டம் தான். அதுவுமே பிகினர்ஸாக இருக்கும் போது தான் நமக்கு வந்து புரியாததுனால கஷ்டம்னு ஃபீல் ஆகும். நம்ம அதோட கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். நான் இந்த லெசனையும் படித்து முடிச்சிட்டேன். இந்த 2 லெசனுமே படித்து முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேசிய காலகட்டம், அந்த காந்திய காலகட்டம்னு 10th ஹிஸ்ட்ரியில் அந்த 8வது பாடம் இருக்கும்ல அதுதான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த பாடம் வந்து எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று, அதில் வந்து இந்த டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும், இயர்ஸ் வந்து அதிகம். அதனால் அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்டோரி மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அந்த லெசனையும் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கிளம்பலான்னு நினச்சேன். எப்படி தூங்குனேனே தெரில, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு போக லேட் ஆனதுனால இன்றைக்கி லீவ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த புளியோதரையும் இந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஈவினிங் எழுந்திரிச்சி வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் என்ன டாபிக் படித்தேன்னா, நேற்று 7th ஷெடியூலில் 2 லெசன் பெண்டிங் வச்சுருந்தோம். 6th ஒரு லெசனும், அடுத்து 10th எக்கனாமிக்கில் வந்து 2nd லெசனும், அது 2யும் தான் கவர் பண்ணேன். கவர் பண்ணி முடித்தோன்னே இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி 8th ஷெடியூல்லையும் வந்து நான் ஒரு 2 லெசன் வந்து பெண்டிங் வச்சுட்டேன். என்னென்ன லெசன் அப்படின்னா, இந்த பாமினி அரசுகள், அதுக்கப்புறமா வந்து தமிழக அரசியல் சிந்தனை, இந்த 2 லெசனுக்கும் நோட்ஸ் என்கிட்ட இல்லை. நான் பிடிஎஃப் தான் யூஸ் பண்ணணும். நான் மற்ற லெசன்ஸ் படித்ததுலேயே ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே முடியாதலைக்கு பார்த்துக்கலான்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு டேயில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.